பொதுவாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், வைகுண்டத்தில் பார்க்கடல் நடுவில் ஆதிசேஷன் நாகத்துக்கு மேலே மகாவிஷ்ணு தன்னுடைய யோக நித்ரையில் இருப்பார். அதை நீங்கள் நேரில் பார்க்க ஆசைப்படுதீங்களா? பொதுவாக ஹரியும் சிவனையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கோயிலில் ஈசனாரோட திருவிளையாடல் நிறையவே இருக்குது. நேபாளில் இருக்கிற குறிப்பிட்ட ராஜவம்சம் இந்த கோயிலுக்கு வரமாட்டாங்க. அதையும் மீறி அவங்க வந்தாங்கன்னா அவங்க மரணம் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய விஷயம் இந்த கோயிலில் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் ஈஷான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நமோ நாராயணாய. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா நேபாளோட கேபிட்டல் காட்மண்டுவில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் 13 அடி நீளத்துக்கு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு நடுவில் தான் மகாவிஷ்ணு தன்னுடைய யோக நித்ரையில் இருக்கார். இந்த சிலையை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த மகாவிஷ்ணுவோட சிலை மொத்தமாக 5 அடிக்கு இருக்குது. இந்த சிலைக்கு மொத்தம் 4 கை இருக்குது. இந்த 4 கையிலையும் 4 பொருட்கள் இருக்குது. சங்கு, சக்கரம், கதா, வேற ஒரு க்ளூப். மொத்தமாக இந்த சிலையில் 12 பாம்பு இருக்குது. இந்த 12 பாம்புகளுக்கு மேலே தான் மகாவிஷ்ணு தன்னுடைய யோக நித்ரையில் இருக்கார். பொதுவாக ஒரு சின்ன கல்லை நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டிங்கன்னா அந்த கல் என்ன ஆகும்? அந்த தண்ணி கீழே போயிடும். ஆனால் 5 அடி உள்ள இந்த சிலை தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்குது. இந்த குளத்தில் உள்ள தண்ணி ஓவர்ஃப்ளோவும் ஆகாது. அதே மாதிரி இந்த தண்ணி வத்தியும் போகாது. நார்மல் ஸ்டேட்டில் தான் இந்த குளத்தில் உள்ள தண்ணி எப்போவுமே இருக்கும். பொதுவாக சாமியோட சிலை கோயில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மகாவிஷ்ணுவோட சிலை ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ராஜவம்சம் இந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு. அது என்ன ராஜவம்சம்னா மல்லா என்கிற ராஜவம்சத்தோடையவங்க. நேபாள ஆண்டுட்டு இருந்த பிரதாப் மல்லா என்கிற ராஜா ஒரு நாள் அவருக்கு ஒரு விஷன், ஒரு கனவு மாதிரி வந்திருக்கு. அது என்ன கனவுனா, உங்கள் வம்சத்துலேருந்து யாராவது இந்த கோயிலுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு பயந்து போன இந்த பிரதாப் மல்லா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மல்லா குடும்பத்தினர் யாருமே இந்த கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஈசனோட திருவிளையாடல் இந்த கோயிலில் அதிகமாகவே இருக்குது. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேரை நீங்கள் பாருங்கள், புத்த நீலகண்டா. பொதுவாக நீலகண்டா இந்த பேரை கேட்ட உடனே நம்மளுக்கெல்லாம் ஒரு கதை ஒன்று ஞாபகம் வரும். பார்க்கடலை கடையும் போது அமிர்தமும் விஷமும் சேர்ந்து வெளியே வந்தது. அமிர்தத்தை தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த விஷத்தை யார் எடுப்பா? இந்த உலகத்தை யார் காப்பாற்றுவான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அப்போ தான் சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து தன்னோட தொண்டையிலே நிப்பாட்டி வச்சாங்க. அப்போ தான் சிவபெருமான் நம்ம எல்லாத்துக்கும் நீலகண்டேஸ்வரனாக காட்சி அளித்தார். இன்னொரு பக்கம் அந்த கதை எப்படி இருக்குன்னா, சிவபெருமான் அந்த விஷத்தை தன்னோட தொண்டையில் நிப்பாட்டின பிறகு அவருக்கு தொண்டை ரொம்பவே எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய திரிசூலத்தை வச்சு ஒரு லேக் ஒன்று உருவாக்குறாரு. அந்த தண்ணி எடுத்து அவர் குடிக்காரு. அந்த லேக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோசாய் குந்தா. இந்த லேக்குக்கும் இந்த மகாவிஷ்ணுவோட சிலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது எப்படின்னா, சிவபெருமான் உருவாக்குன அந்த லேக்கில் உள்ள தண்ணி தான் இந்த மகாவிஷ்ணுவோட சிலைக்கு போகுதுன்னு இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. ரெண்டாவதாக சிவபெருமானோட திருவிளையாடல் என்னதுன்னா, இந்த கோயிலில் ருத்ராட்ச மரம் இருக்குது. அதுவும் இந்த ருத்ராட்சம் நார்மல் ருத்ராட்சம் மாதிரி இருக்காது. இந்த 3 முகம் 6 முகம் அந்த மாதிரி. இந்த ருத்ராட்சம் தாமரை பூ மாதிரி இருக்கும். மூணாவதாக இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மகாவிஷ்ணுவோட சிலைக்கு கீழே அப்பப்போ எங்களுக்கு ஒரு உருவம் தெரியும் அப்படின்னு. அது யாரோட உருவம்னு கேட்டிங்கன்னா, சாக்ஷாத் அந்த சிவபெருமானோடைய உருவம் தான்னு இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையிலே அந்த ராஜாக்கு கிடைச்ச சாபம் உண்மைதானா? உண்மையிலே அந்த மகாவிஷ்ணுவோட சிலை தண்ணியில் மிதக்குதா? உண்மையிலே சிவபெருமானோட உருவம் மகாவிஷ்ணுவோட சிலைக்கு பின்னாடி தெரியுதா? இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ஈஷான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.